திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று மதியம் முதல் மின்சாரம் இல்லாததால் செவிலியர்கள் மொபைல் போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த சம்பவம் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று மதியம் முதல் மின்சாரம் இல்லாததால் செவிலியர்கள் மொபைல் போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த சம்பவம் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனை உள் நோயாளிகள் அறையில மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மதியத்திலிருந்து குறிப்பாக நேற்று இரவு முழுவதும் அந்த மின்சாரமானது வரப்படாத நிலையில் கடும் இருட்டிலேயே நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வந்த உறவினர்கள் என கடும் அவதியுற்றிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்களுடைய கைபேசியில் உள்ள வெளிச்சத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு நிலக்கோட்டை, அணைப்பட்டி, குறும்பப்பட்டி, காரியாபட்டி, சில்வார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் இருந்து நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடமாக விளங்குகிறது. குறிப்பாக இது தாலுகா அளவில் இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனை, நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையானது எந்த விதமான ஒரு பொது அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையே இந்த மருத்துவமனையில் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய மதுரை கொடைக்கானல் பிரதான சாலையின் மையப்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனை அங்கு இருக்கக்கூடிய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் இருப்பதனால் விபத்துகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளும் இந்த மருத்துவமனையில் தான் பெறுகிறார்கள். அவர்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு மருத்துவ உபகரணங்களோ மருத்துவர்களோ அடிக்கடி செல்லக்கூடிய நிலையும் இந்த பகுதியில இல்லாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று உள்நோயாளிகள் பிரிவில் இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட சுமார் ஒரு 8-9 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாத நிலை காணப்பட்டிருக்கிறது. அந்த உள்நோயாளிகளுக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் தங்களுடைய செல்போன் மூலமாக டார்ச் லைட் அடித்து அந்த சீட்டுகளை பார்த்து பின்பு அவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் அந்த பிரசவ வார்டில் மட்டுமே வெளிச்சம் இருக்கப்பட்ட நிலையில் வெளிப்புறத்தில், அதாவது நுழைவாயில் முன்பாக இருந்தக்கூடிய அந்த வெளிச்சங்களும் சுத்தமாக இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த நிலக்கோட்டை அரசு மருத்துவமனை முழுவதுமே ஒரு இருளில் சூழ்ந்த ஒரு நிலை. கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய நோயாளிகளும் மற்றும் உறவினர்களும் பயந்த ஒரு சூழ்நிலை. சுற்றி அருகில் காடுகள் நிறைந்திருப்பதனால் விஷ ஜந்துகள் எதுவும் தங்களை தீண்டிவிடுமோ என்ற பயத்திலேயே இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையும் அங்கு காணப்படுகிறது. இதை முறையாக அங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் செவிலியர்களிடம் கேட்டபோது முறையாக பதில் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை உடனடியாக இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசினுடைய மாவட்ட நிர்வாகமும் நிலக்கோட்டை நிர்வாகமும் உடனடியாக இதனை சரி செய்து நோயாளிகள் மீது அக்கறை கொண்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அருண்.